guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா write a program to find the repeated items of a tuple. அதாவது ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு tuple கிரியேட் பண்றோம். அந்த tuple-குள்ள some values கொடுக்குறேன். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து சேம் வேல்யூஸா இருக்கு. அதுல சில வேல்யூஸ் வந்து சேம் வேல்யூஸா இருக்கு. ஸோ அந்த சேம் வேல்யூஸ் வந்து எத்தனை வேல்யூஸ் வந்து ஒரே டைம்ல ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைண்ட் பண்ண போறோம் இந்த ப்ரோக்ராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப கோடிங் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் என்னன்னா write a python program to find the repeated items of a tuple. அதை நான் ஒரு tuple கிரியேட் பண்ணிக்கிறேன். data is equal to 1, 2, 3, 1, 4, 5, 6, 7, 1, 8, 9. ஓகே, நான் ஒரு tuple கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த tuple-குள்ள some values கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அதாவது கம்பேரிசனுக்கு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து எனக்கு எத்தனை வேல்யூ நான் சேம் வேல்யூ சம்திங் கொடுத்துருக்கேன். அந்த சேம் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ தான் சேமா 3 டைம் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து அந்த சேம் வேல்யூ எத்தனை டைம் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கணும். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அதாவது வேல்யூஸை கவுண்ட் பண்றதுக்கு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டாட் கவுண்ட், அதாவது டேட்டால இருக்க கவுண்ட் எத்தனை வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த எத்தனை வேல்யூ சேமா இருக்குன்னா எந்த வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறேன் 1, அதாவது 1 தான் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ 1 வேல்யூ எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்றேன். பிரிண்ட் கவுண்ட் அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா சீதர் எனக்கு வந்து கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் வந்திருக்கு. நான் கொடுத்த 1 வேல்யூ வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு. 1 இங்க 1 டைம் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு, 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டியூபிள்குள்ள சம் வேல்யூஸ் கிரியேட் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூஸ் வந்து அதில் சில வேல்யூஸ் வந்து சேமா கொடுத்துருக்கேன். ஸோ அது சேமா கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கம்பேரிசனுக்காக இந்த அவுட்புட் ஷோ பண்றதுக்காக நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அதாவது கவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, எதை கவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அப்படிங்கிற டியூப்ல கவுண்ட் பண்ணும். இந்த டேட்டாக்குள்ள எதை கவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1ங்கிற வேல்யூவை கவுண்ட் பண்ணும். இந்த 1 வேல்யூ எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் அப்படியே இங்கே அசைன் பண்ணியிருக்கேன், அதாவது நம்ம கவுண்ட் பண்ண வேல்யூஸ். ஓகேவா? ஸோ கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம் இங்க ஸ்டார்டிங்ல வந்திருக்கு, அதாவது கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க 1 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அவுட்புட்ல வந்திருக்கு, அதாவது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. திஸ் இஸ் தி ப்ரோக்ராம். தேங்க்யூ.